ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். வலது கரம் பராக்கிரம் செய்ய மாதம். அந்த வலது கரத்தினால அவர் தாங்க போகிறார். அந்த மாதம் பயப்படும் வேலையில், திகைக்கிற வேலையில், பலவீனப்படும் வேலையில், அல்லேலூயா, மனிதனுடைய சகாயம் அற்று போகிற வேலைகளை அவர் சொல்லுகிறார், தாங்குவேன். அது கூட எப்படியா? நீதியின் வலது கரத்தினா. அநீதி நிறைந்த உலகத்தில், அநீதியான மக்கள் மத்தியில் நம்மை நீதியாய் தாங்க போகிறார். நம்முடைய நீதி வெளிச்சத்துக்கு வரும். நம்முடைய பலன், நீதியான பலன்கள் வெளிச்சத்துக்கு வரப்போகிற மாதம். இதுவரை தாங்கினவர் இனியும் அவரை மேன்மையாய் தாங்க போகிறார், வல்லமையாய் தாங்க போகிறார். அதற்காக எடுத்து இந்த மாதத்தில் சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய கரத்தின் மேன்மையை நான் காண்பேனாக. சொல்லுவோமா? உம்முடைய கரத்தின் மேன்மையை நான் காண்பேனாக. இயேசுவே, உம்முடைய கரத்தின் மேன்மையை நானும் என் குடும்பமும் என் சபையும் என் தேசமும் காணட்டும். அனுப்பா இந்த கரங்கள் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட கரம் இந்த மாதத்தில் ஒரு வித்தியாசமான விதத்தில் இந்த வார்த்தை நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம நினைப்போம், இது என்ன தெரியாத வசனமா, இந்த வசனத்துக்கு என்ன எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தெரியாதே, கலங்காதே. இல்லை, அது நீங்கள் மிக நேர்த்தி அந்த வசனம் நம்மோடு பேசுகிற மாதம். அல்லேலூயா, பேசப்போக அந்த வசனம் நம்மோடு பேசிக்கிறீ நடப்பிக்க போகுது. அது படித்தவங்களோ படிக்காதவங்களோ அழகோ அந்தஸ்தோ ஏது இல்லைனாலும் அவருடைய வசனம் நம்மோடு பேசி அவர் பேசி அவருடைய பிரசன்னம் பேசி அவருடைய மகத்துவம் பேசி அவருடைய ஆளுகை பேசி இந்த மாதம் நம்மை நடத்த போகிறது. என் கரத்தின் நிழலினால், முதல்ல சொல்கிறாரு வலது கரத்தினால் தாங்குவேன். அடுத்து சொல்கிறாரு ஏசாயா 51:16. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆக வலது கரம் இந்த மாதம் என்ன செய்யுமா? எழுந்துரு, செபி, எழுந்துரு, வேதவாசி, எழுந்துரு, ஊழியம் செய், எழுந்துரு, நற்கிரியை செய், எழுந்துரு, சொந்து போகாதே. அவர் வலது கரத்தினால என்ன செய்வாராம்? நம்மை அவர் எழுப்புவார். அது மட்டும் இல்லை, என்ன செய்ய போகிறாராம்? நமக்கு வருகிற எல்லாவற்றையும் மறைத்து போட போகிறார். அல்லேலூயா. அவருடைய வலது கரம் அதெல்லாம் நமக்கு என்ன தீங்கு, தீமை, சத்ருவின் கிரிகள், பிசாசின் தந்திரங்களில், இந்த வல்லமையிலிருந்து நம்மை மறைக்கும்படியாக இந்த மாதம் அவருடைய வலது கரம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம். சர்வ வல்லமையுடைய நாம் யாருடைய மறைவில் இருக்கிறோம்? நமக்கு தீங்கு வரும்போது என்ன சொல்லணும்? உன்னதமானவரே. வியாதியாக இருக்கலாம், பொல்லாங்கன் எய்யும் அஸ்திரங்களாக இருக்கலாம். பொல்லாங்கன அஸ்திரங்களை எய்வான், பொல்லாங்கனுடைய வார்த்தைகள், பொல்லாங்கனுடைய மறைவான சூழ்ச்சிகள், இதிலிருந்து கர்த்தர் இந்த மாதம் மறைக்க போகிறார். நீங்கள் அதை நல்ல அந்த வார்த்தைகளை சுவைக்கணும். அந்த வார்த்தையில் நம்மோடு நீங்கள் கேட்கணும், இயேசுவா என் கூட பேசுங்க. இந்த வார்த்தையில் நீங்கள் என்னில் என்ன செய்ய போகிறீங்க? நம்மோடு ஒவ்வொருத்தரோடு அவர் பேச விரும்புகிறார். அதுதான் ஜெபம், அதுதான் தனி ஜெபம். அவர் சொன்னாங்க, என்கிட்ட என் பிள்ளை தனியாக வரலையே, என்கிட்ட கேட்கலையே, என்கிட்ட அந்த பிள்ளை என்ன காரியத்தை கேட்டால் அதற்கேற்ற காரியங்களை நான் சொல்லி தருவேனே. அவர் பேச விரும்புகிறார். தகப்பன் தாய் எப்படி பிள்ளைகள்கிட்ட பேச விரும்புகிறோமோ, நம்முடைய அனுபவங்களை சொல்லுவோம், நம் கடந்து வந்த பாதைகளை சொல்லுவோம், நாம் பெற்ற வெற்றிக்கு எது இதெல்லாம் காரணமாக படிக்கட்டுக்களாக எடுத்தது அதெல்லாம் சொல்லுவோம்ல. அப்போல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அவர் பேச விரும்புகிறார். அதுதான் ஜெபம். அது என்ன வார்த்தை என்பது தான் வேதத்தில் கொடுத்துருக்குறார். சொல்கிற வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி அவரே பேசுகிறார். வானத்தோடு பூமியோடு நமக்காக பேசுகிறவர் தெரியுமா? நமக்காக அவர் எல்லாவற்றோடு பேசி நம்மை அவர் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை அப்படியே ஊழியம் சேர்த்துக்கு. என்னாலும் தெரியாதுமா, எனக்கு பயமாகுது,
ஒரு நன்மையாவது சொல்ல முடியாது. இந்த மாதம் அவரை பறைசாற்ற வார்த்தை தெரிலன்னா கூட வசனத்தை ஒரு வசனத்தையாக சொல்லலாமே இல்லை? அந்த வார்த்தை அவளோடு பேசும். அவருடைய தீங்குக்கு தீமைக்கு அவளை விலக்கி அவர்களை இயேசுவண்டை நடத்தும். அவர் சொல்கிறார், என் வார்த்தையை உன் வாயில் வைப்ப. இப்போ சொல்லுவாங்க, ஐயோ என்ன சொல்லுவாங்களோ, இல்லை நீ பேசு, நான் உன் கூட இருந்து என்ன செய்ய போகிறேன், கிரியை நடப்பிக்க போகிறேன். இந்த மாதம் அது வலது கரம் நம்மை உந்தி தள்ளுகிறது அவருடைய வேலைக்காக. அடுத்தபடியாக உன் தேவனாகி, அடுத்தது வாசிப்போம், ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். வலது கை பிடிச்சி எக்ஸாம் எழுதுகிறவங்க, வலது கையில் நம்ம என்னென்ன எல்லாமே செய்கிறோம்ல இல்லை? ஸ்தோத்திரம். இந்த வலது கையினால் நம்ம என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் நேராக்க போகிறார், கூறாக்க போகிறார், வல்லமையாக்க போகிறார், மகிமையாக்க போகிறார், மேன்மையாக்க போகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாய் நமக்கு அவர் துணை நிற்க போகிறார். நம்ம நல்லது செய்யணும், நம்ம பெரிய காரியம் செய்யணும் நம்மளை நினைத்திருப்பார். நம்ம செய்ய நினைக்கும் போது நிறைய பேர் தடுப்பாங்க, எடுப்பாங்க, ஒடுக்குவாங்க. தடுப்பதும் கெடுப்பதும் ஒடுப்பதும் பிசாசின் தந்திரம். அந்த தந்திரத்தின் ஆவியை பெற்ற நரி போன்ற தந்திரத்தின் ஆவியை பெற்ற ஜனங்களோட ஆபீஸ் எதிரில் இருப்பாங்க. அவர்கள் மத்தியில் உங்களை என்னை மறைத்து உனக்கு நான் துணை நிற்பேன். அப்படி வலது கரம் என்னென்ன செய்து பாருங்களேன். அல்லேலூயா. சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, பயப்படாதே, நான் துணை நிற்கும்படியாய் என் கரத்தை நீட்டி. எதுக்கெல்லாம் நீ பயந்துட்டுருக்கிற, எதுக்கெல்லாம் நீ திகிச்சிட்ருக்கிற, எதுக்கெல்லாம் நீ ஒடுங்கி போயிட்டுருக்கிற, அதிலெல்லாம் நான் துணை நிற்க போகிறேன். என் வலதுக்காரன் அதுக்கெல்லாம் தீங்குக்கு தீமையான மனுஷனுடைய பஞ்சகமான சூழ்ச்சியான மந்திர தந்திர பொருளாத பஞ்சகமான கிரிகளுக்கு உன்னை உட்படுத்தி இதுவரையும் தரித்திரத்திலும் போராட்டத்திலும் வறுமையிலும் இல்லாமையிலும் எல்லாவற்றையும் தள்ளி நடத்தின அந்த கிரியைகளை மறைத்து உனக்காக நான் செயல்பட, உன்னை உயர்த்தும்படியாய், உன் கிரியைகளை மாற்றும்படியாய், புதிதான அனுபவங்களை, புதிதான ஆசீர்வாதங்களை உன்னிலும், உன் வாழ்க்கையிலும், உன் கற்பத்திலும், உன் வழக்கிலும், உன் வாதாடுகிற உன் வழக்கிலும் நான் துணை நிற்பேன் இந்த மாதம் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஹல்லேலூயா. நம்ம இப்படியாய் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் காணப்போகிறேன். ஹல்லேலூயா. எதை காண பார்க்குறான்? மகிமையை. அல்லேலூயா சொல்லுங்க. மகிமையான ஆசீர்வாதங்களை, மகிமையான பலனை, மகிமையான எதிர்காலத்தை, மகிமையான பணத்தை, என்ன காரியங்கள் முடக்கி ஒடுங்கி இருக்குதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளியரங்கமாக்கி இந்த மாதம் ஒன்றுமில்லாத இந்த வலது கரத்தில் ஆண்டவர் நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படியாக செய்ய போகிற மாதம். அல்லேலூயா. சரி, அடுத்தது ஏசாயா 49:16 வாசித்துட்டு அப்புறம் 15 அப்புறம் 17 வாசிப்போம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். எங்கே வரைஞ்சிருக்கிறாரா? இப்போ இந்த பச்சை குத்திக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? பாசத்தில் பச்சை குத்திக்குவாங்க. அவங்க பேரை குத்துவாங்க, இல்லை ஒன் இந்த என்னென்னமோ பேர்ட்ஸு இந்த என்னென்னவோ குத்திருக்கிறாங்க. ஒரு சிலரை பார்க்கும்போது பெண்களே குத்திருக்கிறாங்க. பெண்களே இன்றைக்கி நிறைய காரியங்களை மறைவாய் செய்து நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு கண்ணீரில் தத்தளிக்கிறது, கஷ்டத்தில் இருக்குது. அவர்களுக்காக நாம் பரிதபிக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமல் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சூட்சமங்கள் மாற நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. சரியா? சரி, இன்னைக்கு பார்க்குறோம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கு. உன் மதில்கள் எப்பொழுதும், எந்த மதில்? ரட்சிக்கப்பட்ட மதில், ரட்சிப்பின் அனுபவத்தில் இருந்த உன் மதில்கள் அவருக்கு முன்பாக இருக்கிற. அப்பா அம்மா மறந்தாலே அவங்க மறக்க மாட்டாங்க, அவங்களால மறக்க முடியாது. ஒரு காலம் எனக்கு எங்கள் அம்மா அப்பா இல்லை, இப்போ இருந்தும் கூட அவங்களுக்கு பலன் இல்லை. கையில் பணந்தும் இப்போ உங்களுக்கு போய் உங்களுக்கு விருப்பமாக அதை செய்ய முடியல, நடக்க முடியல. ஆனால் அவங்களால முடியாததை கூட நான் உனக்கு செய்வேன். ஏன்னா நீ என் பிள்ளை, நீ என் மகா, நீ அவன் மகா. ஆண்டவர் எவ்வளோ சொல்கிறார். அல்லேலூயா. அப்புறம் சொல்கிறாரு, அல்லேலூயா, உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களோ உன்னை பாழாக்கினவர்களோ உன்னை விட்டே
என் கையினால் அவங்கள துரத்தி அடிப்பேன். நீங்கள் ஒன்றும் செய்வேன். அந்த மாதம் யாரோ என்னமோ செஞ்சாங்க, என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, என் பொண்ணு இப்படி ஆயிடுச்சு, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, ரட்சிக்கப்பட்ட அனுபவமே செதறி போச்சு. அந்த வலது கரத்தினால் அவர் யுத்தம் பண்ண போகிறார். உங்களுக்காக எனக்காகவும் அந்த வலது கரம் யுத்தம் செய்ய போதான். அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர், அவர் சர்வலோக நியாயாதிபதி. அவருடைய வலது கரத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உடைய வலது கரை இவ்வளோ செய்தே, நான் பதறாமல் சிதறாமல் விசுவாசத்தோடு தெய்வ சமூகத்தில் காத்திருப்பேன். உம்முடைய கிரிகளை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். இல்லை 119 சங்கீதத்தில் இருக்குல்ல. சரி, அடுத்தபடியாக சங்கீதம் 18:34. சங்கீதம் 18:34. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பழக்குவிக்கிறார். நம்முடைய கை எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுன்னு இருக்கு இல்லை. அவர் பழக்குவிக்கிறவர். எதுக்கு ஜெபம்னா, கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இந்த கைகளை கரங்களை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார், ஆளுகை செய்ய ஆசீர்வதிக்கிறார், உதவி செய்ய ஆசீர்வதிக்கிறார், பராமரிக்க ஆசீர்வதிக்கிறார், அநேகருக்கு பலனாயிருக்க ஆசீர்வதிக்கிறார். எத்தனையோ காரியங்களை செய்ய, போருக்கு எப்படி நிற்கணும், எப்படி வில்ல அம்பை எய்யணும், எப்படி கோலியாத்தை தாவீது 5 கூழாங்கற்களில் ஒரு கல்லை எடுத்து கரெக்டாக போட்டார் பார், நெற்றி போட்டுல. அதே போல் சரியான சமயத்தில் சரியான காரியத்தில் நாம் கர்த்தருக்காய் சேவை செய்ய, கர்த்தருக்காய் எழுப்ப, சாத்தானுடைய சூழ்ச்சியை முறியடிக்க நம் கைகளை அவர் பழக்குவிக்கிறார். பா, சரியான நேரத்தில் வந்தீங்கப்பா, சரியான நேரத்தில் இந்த காரியங்களை செய்தீங்கப்பா, என் குடும்பமே பாழா போகிறது இருந்தது சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாய் உங்களுடைய கரங்களை என்னுடைய கரங்களையும் கர்த்தர் பழக்குவிப்பார். அந்த மாசில் விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். என்ன அப்படியே ஃபுல்லாக காலையில் எழுந்துட்டு ஸ்தோத்திர பலியிட்டு நன்றி சொல்லிட்டு துதிச்சுட்டு, எஸ்ஸப்பா என் கண்களை உங்களுடைய கருத்தில் போட்டு கரங்களை ஒப்பு கொடுக்குற எல்லாத்தையும். அதே போல் உங்களுடைய பிள்ளைகளின் பேரை தண்ணித்தின இன்றிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக நம்முடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய சமத்து நான் தாழ்மையாய் கிருபையாய் சொல்லிக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், அவங்க பேரை சொல்லி அவருடைய காரியங்கள். விசேஷமாக இன்றைக்கி ஏதோ அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, அதுக்காக அதிகமாக ஜெபிக்க வேணும். இப்படி நாம் ஜெபிக்கும் போது அவங்களை பழக்குவித்த தெய்வம் அந்த யுத்தமாகி எக்ஸாமில் வெற்றி பெற தேவன் அந்த குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட ஞான விவேகத்தோடு புத்தியும் அவர்கள் அந்த அந்த காரியத்தில் ஜெயம் எடுக்க, ஜெயத்தின் பலனை, ஜெயத்தின் ஞானத்தை, ஜெயத்தின் ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு அந்த நேரத்தில் தருவார். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். அந்த காரியங்களை அவர்களை பழக்குவித்து ட்ரைனிங் பண்ணி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. கடைசியாக சுவாசனம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்காரு? ஸ்தோத்திரம். பாருங்க, இவர் யார்? யோவான். அவர் ஆவிக்குள்ளான போது இங்கே நான் வாசிக்கிறோம் 1:9 நான் வாசிக்கிறேன். உங்கள் சகோதரிடம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளியுமாய் இருக்கிற யோவான் ஆகிய நான். உடன் பங்காளிக்கு என்னெல்லாம் வந்துச்சான்? என்னெல்லாம் வந்துச்சு? கிறிஸ்துவின் நிமித்தம். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காய் வாழ எழும்பும் பொழுது உபத்திரம் வரும். அப்படியே ராஜ்யத்திற்காக நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ராஜ்யத்தின் மேன்மை, பரலோக ராஜ்யத்தின் மேன்மை, பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரம், பரலோக ராஜ்யத்தின் மகிமையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, நாமும் நம்முடைய சந்ததி பெற்றுக்கொள்ள பல காரியங்களில் நாம் கடந்து போக வேண்டும். பொறுமைக்கு உடன் பங்காளியாக இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும், நாம் பேசுகிற நாம் ஜெபிக்கிற அந்த வசனம் நம்மை பொன்னாக புடமிடும். அவருடைய ரத்தம் கழுவும், வசனம் புடமிடும். தேவ ஆவியானவர் தேவையில்லாத சுட்டெடுத்து தேவையானதை வல்லமைப்படுத்துவார். மூன்று வேலைகளை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிற தேவ வசனத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் பத்மு எனும் தீவிலே இருந்தேன்.
கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். நாம் ஆவிக்குள்ளாகணும். சில வேளைகளை நாம் பரிசுத்தாவிகள் நிரம்பும் பொழுது நமக்கு வரப்போகிற சத்துருவை, சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்க்க, ஜெயிக்க, பலன் கொள்ள, விடுதலையாக்க, சாதனையாய் பெற்றுக்கொள்ள ஞானத்தையும் பலனும் வழியையும் கர்த்தருடைய ஆவியான அந்த வேலையிலிருந்து நமக்கு முன்னாக நின்று அவர் சேவை செய்வார். நிறைய காரியம் சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். ரோமர் 5:5 அவர் என்ன செய்யற? அன்பின் ஆவினால அவர் என்ன வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் பண்ணுகிறவராய் 8:26 நிறைய காரியம் சொல்ல முடியும். இங்கே பாருங்க, அவர் யோவான் ஆவிக்குள்ளானார். எக்கால சத்தம் போட்டு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது என்ன சொல்லிச்சு அந்த வசனம்? அந்த வார்த்தை அல்பாவும் ஒமேகாவும். எப்படி? அல்பாவும் ஒமேகாவும், முந்தினோரும் பிந்தினோரும், முதலும் முடியுமா இருக்கிறேன்னு சொல்றார். அப்புறம் கீழே பார்க்குறோம், அவரோடு பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்கின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷனுக்கு ஒப்பானவரை கண்டேன். நீங்களும் நானும் அவரை காணும் பொழுது அவருடைய வலது கரம் அவருடைய எல்லாமே கிரியை செய்யும். இன்றைக்கு வலது கரத்தின் மேன்மை அவர் தாங்குவேன்னு சொன்னார்ல, அந்த கிரியைகளை நாம் எப்பொழுது பார்க்குறோம்? அங்கே பார்க்குறோம் அவர் எப்படி இருந்தாராம் பாருங்கள். அவருடைய சிரசு, முடி, மயிறு வெண்பஞ்சை போட உறைந்த மழையை போட வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. பாட்டெல்லாம் பாடுறோம்ல, அழகான கண்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த கண்கள் எப்படியா? அக்கினி ஜுவாலையுள்ள கண்கள். உங்களுக்கு தீங்கி செய்கிற பொல்லாப்பு மனிதனுடைய மத்தியில் கூட நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸ்தோத்திர பலியிட்டு பொறுமையாக காத்துருங்க. அவங்க அறியாமல் செய்கிறாங்க, புரியாமல் செய்கிறாங்க, தேவ அன்பை உணராமல் செய்கிறாங்க. அதனால் அவர்களும் அந்த அன்புகள் வரும் வரை உங்களுடைய பாடுகள் காத்திருக்க வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எதிராய் வருகிற மக்களுடைய தீய கிரியைகளுக்கு நாம் அவர்களோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் தேவ அன்பில் நடத்தப்படும் வரைக்கும் நம்முடைய பாடுகளும் வேதனைகளும் நம்மை சூழ்த்திருக்கும். அதனால் நம்மையும் வெட்கப்படுத்தாது, அவர்களை வெட்கப்படுத்தாது. இங்கே பார்க்குறோம், இப்படியாக அவருடைய பாதங்கள் எப்படி இருக்குது, எல்லாம் அப்படியே அழகாக சொல்லப்பட்டு அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தை இறைச்சி. அப்போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் பேசணும். குடும்ப ஜபத்தில் ஒரு சிறு குழந்தை கொண்டு கூட பேசுவார். பேச சத்தத்தை கேட்கணும். தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். வாய் நின்று இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசித்து சூரியன் போல. அப்போ தான் சொல்கிறாரு, அப்போ நான் அவரை கண்ட போது செத்தவனை போலான்னு அவருடைய பாதத்தில் விழுந்தேன். நம்மளுடைய பாதத்தில் விழுந்திருக்கும் போது அவர் பேசும் சத்தம் கேட்கும். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணுறாரு? வலது கரத்தை உன் பிள்ளைங்க மேலே, உன் மேலே, உன் காரியத்தின் மேலே, நிறைவேறாத காரியத்தின் மேலே, வழக்கின் மேலே, தரித்திரத்தின் மேலே, பொல்லாத காரியங்கள் மேலே, எரிச்சலாக இருக்கிற மனுஷன் மேலே, நிந்தனைப்படுத்துகிற காரியங்கள் மேலே, தேவையுள்ள இடத்துல தேவையான காரியங்கள் உதவி செய்யமான மனுஷரோடு அவருடைய கரத்தை வைக்கிறவர். இந்த மாதம் அவருடைய வலது கரம் நமக்காக ஆளுகை செய்ய போகுது, தாங்க போகுது, ஏற்ற போகுது. கடைசி ஒரு வசனம் அவர் என்ன சொல்றாரு? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தாயை போல் அவர் தேற்றுவார். அவருடைய கரம் இந்த மாதம் நம்முடைய மேன்மைக்காக, ஸ்தோத்திரம், வல்லமையாய். அதை கடைசியாக நான் பேசி முடிக்கிறேன். பயப்படாதே, நான் முந்தினோரும் பிந்தினோருமாய் உயிர் உள்ளவராய். எப்படி இருக்காரு? இந்த மாதம் செத்த நிலையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நான் உயிரூட்ட என் கரத்தை நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் நான் தாங்குவேன். நீங்கள் என்ன பண்ணணும்? என் குடும்பத்தை, தேவ குடும்பங்களை, என் சபையை, என் ஊழியரை உடைய நற்கிரியை மூலமாக தாங்குங்க, அன்பினால் தாங்குங்க. ஊழியம் செய்து உலகத்தில் உள்ள ஜனங்களுடைய பரிதபிப்பை போக்கும்படி ஒரு ஆத்மா கெடக்கூடாது என்ற நினைவோடு அந்த ஆத்துமாக்களுக்காக, அவர்களுக்காக தாங்க முடியும். அவனுடைய வலது கரம் அவர்களோடு இடைப்படட்டும். சும்பின கையோடு இருக்க வேண்டாம். அந்த வசனத்தில் நான் எடுத்து தானிச்சேன். சூம்பின கையாக இருக்குது இன்றைக்கி நிறைய இடத்துல நமக்கு செயல்படாத கை. ஆண்டவரே, இந்த மாதத்தில் நம்முடைய வலது கரம் எப்படியெல்லாம் தாங்குது நாங்கள் பார்த்தோம். கடைசியாக பார்க்குறோம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களை உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன் ஆனாலும் சதா கால் நம்மோட உயிரோடு இருந்து தாங்க போகிறார். மரணத்துக்கு பாதாளத்துக்கும் உள்ள திறவுகளை அவர் வைத்திருக்கிறார். ஒரு ஆளும் அவர் பூட்டினதை திறக்க முடியாது, ஒரு ஆளும் அவர் திறந்ததை பூட்ட
அதற்கு எக்ஸாம்பிள் என்னது? நோவா காலத்தில் பேழையை மூடினார். ஸ்தோத்திரம். அதே போல் 10 கன்னிகைகள் மத்திய 25 கதவு அடைக்கப்பட்டது. அவரிடத்துல கோல் திறவுகோல் இருக்கு. நம்மகிட்ட இடத்துலையும் வேத வசனத்தின் கோலை கொடுத்துருக்கிறாராகவே இந்த மாதம் அவர் வலது கரத்தின் மேன்மையை நான் ரொம்ப அறிஞ்சிருக்கோம். இன்னும் டேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் கொடுத்தாரு, நீங்கள் இன்னும் அவரோடு இடைப்பட்டு அவர் பேசும் நல் வார்த்தைகளை கேட்டு நம்மை தாங்க போகிற நான் தாங்குவேன் ஆண்டவரே. ஏழைகளை தாங்குவேன். ஸோ சுவிசேஷ ஊழியத்தை தாங்குவேன், செபித்து தாங்குவேன். பரிசுத்தாவில் நிரம்பி வரங்களை பெற்று அநேகருக்கு அந்த வரங்களை மூலமாக அவருடைய வேதனைகளிலிருந்து இயேசு 61 சொன்னாரே, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? இந்த உலகத்தை கஷ்டத்திலும் துஷ்டத்திலும் கண்ணில் இருக்கிற டாக்டரால் முடியாதது, மருத்துவரால் முடியாது, மனிதரால் முடியாதது, மந்திரவாதியால் முடியாததை நீங்கள் நானும் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், நான் செய்வேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடுங்க, நேர காலத்தை கொடுங்க, தேவ கிருபையை கொடுங்க என்று சொல்லி நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம் வார்த்தையின் மூலமாக இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தி புதிய ஆண்டுக்குள் நம்மை பிரவேசிக்க பண்ண போகிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.